ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். வசனம் 1. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்கனுடைய தேவனுக்கு பலியிட்டான். வசனம் 2. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். வசனம் 3. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். வசனம் 4. நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். வசனம் 5. அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்சேபாவில் இருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர்கள் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேலே ஏறிக்கொண்டு. வசனம் 6. தங்கள் ஆடுகளையும் தங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியாரும் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். வசனம் 7. அவன் தன் குமாரரையும் தன் குமாரர்களையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்திற்கு தன்னுடனே அழைத்து கொண்டு போனான். வசனம் 8. எகிப்து வந்த இஸ்ரவேலரின் நாமங்களாவன: யாக்கோபு அவனுடைய குமாரரும் யாக்கோபுடைய மூத்த குமாரனும் ரூபன். வசனம் 9. ரூபனுடைய குமாரர்கள் ஆனோக், பல்லு, எஸ்ரேன், கார்மி என்பவர்கள். வசனம் 10. சீமோனுடைய குமாரர்கள் ஏமுவேல், யமீன், ஓகாத், யாக்கீன், சேக்கர், கானானியரின் ஸ்திரீகளின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள். வசனம் 11. லேவியனுடைய குமாரர்கள் கெர்சேன், கோகாத், மெரி ரே என்பவர்கள். வசனம் 12. யூதாவினுடைய குமாரர்கள் ஏர், ஓனான், சேலா, பாரேஸ், சேரா என்பவர்கள். இவர்கள் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள். பாராசுடைய குமாரர்கள் எஸ்ரோன், ஆமோ என்பவர்கள். வசனம் 13. இசக்காருடைய குமாரர்கள் தோலால், பூவா, யோபு, சிம்ரான் என்பவர்கள். வசனம் 14. செபுலோனுடைய குமாரர்கள் சேரோத், ஏலான், யோக்லா என்பவர்கள். வசனம் 15. இவர்கள் லேயாளில் சந்ததியார்கள். அவர்களையும் தீனாள் என்னும் ஒரு குமாரத்தியையும் பாதான் அரண்மையிலே யாக்கோபனுக்கு பெற்றாள். அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளும் ஆகிய எல்லோரும் 33 பெயர். வசனம் 16. காத்தோடைய குமாரர்கள் சிப்பியோன், ஆகி, சோனி, எஸ்பேனு, ஏரி, ஆராலி என்பவர்கள். வசனம் 17. ஆசாருடைய குமாரர்கள் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். அவருடைய சகோதரி சேராக் என்பவள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மில்கியால் என்பவர்கள். வசனம் 18. அவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு கொடுத்த சில்பாளுடைய பிள்ளைகள். அவள் இந்த 16 பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள். வசனம் 19. யாக்கோபின் மனைவியாக ராகேலுடைய குமாரர்கள் யோசேப்பு, பெஞ்சமின் என்பவர்கள். வசனம் 20. யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசையும் எப்ரோமிக்கு பிறந்தவர்கள். அவர்கள் ஓனான் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபாராவின் குமாரத்தியாகிய எஸ்நாத் அவனுக்கு பெற்றாள். வசனம் 21. பெஞ்சமினுடைய குமாரர்கள் போலால், போகேர், அஸ்போல், கோரா, நாகமான், ஏகி, ரோஸ், ஊப்பீம், ஆர்த் என்பவர்கள்.
ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராகிய இவர்கள் எல்லோரும் 14 பேர். வசனம் 23. தன்னுடைய குமாரர்கள் ஊசீம் என்பவர்கள். வசனம் 24. நப்தலின் குமாரர்கள் யாத்சியேல், கூனி, எத்சேர், சில்லாலாம் என்பவர்கள். வசனம் 25. அவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு கொடுத்த பில்கால் யாக்கோபுக்கு பெற்றவர்கள். இவர்கள் எல்லோரும் 7 பேர். வசனம் 26. யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கர்ப்ப பிறப்பாயிருந்த அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லோரும் 66 பேர். வசனம் 27. யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர்கள் 2 பேர். ஆகவே எகிப்திற்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். வசனம் 28. கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதேயாவை தனக்கு முன்பாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். வசனம் 29. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின் மேலே ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுதைகளை கூட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். வசனம் 30. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? நான் உன் முகத்தை கண்டேன். எனக்கு இப்பொழுது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். வசனம் 31. பின்பு யோசேப்பு தன் சகோதரர்களையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்திற்கு போய் கானானியன் தேசத்தில் இருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்திலே வந்தார்கள். வசனம் 32. அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்கிறான். வசனம் 33. பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில்களை என்ன என்று கேட்டால். வசனம் 34. நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியானாகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லோரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான்.